ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி பால் கவர் வீட்ல காலையில நமக்கு கிடைக்கும். ஒரு 4 நாள் இல்ல 5 நாள் சேர்த்து வச்சுட்டா, அத எடுத்து சூப்பரான கிராஃப்ட்ட இன்னைக்கு ரீயூஸ் ஐடியாவா பண்ணிடலாம். ஸோ இந்த மில்க் பாக்கெட்ட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி எடுத்துட்டு, அதோட 2 பக்கமும் இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, 2த்தையும் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டுறோம். இதனால நமக்கு இந்த மில்க் பாக்கெட்டுடைய அந்த திக்னஸ், அதாவது தடிமனா இருக்கிறது அதிகமாகும். ஸோ திக்கான ஒரு மில்க் பாக்கெட் கிடைச்சிருச்சா? இப்ப இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்ட் இல்லன்னா வாட்டர் கலர் எது வேணாலும் நம்ம அடிக்கலாம். இந்த ஃபேப்ரிக் பெயிண்ட்னா உங்களுக்கு நல்ல டெப்த்தா இருக்கும். அதனால அது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரியே கிரீன் கலர்லயும் நம்ம ஃபேப்ரிக் பெயிண்ட் அப்படின்றத இதுல அடிச்சிடுறோம். அதாவது அக்ரிலிக் பெயிண்ட் தான் நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி வேஸ்ட் தயிர் டப்பா இருக்கும் இல்லையா? தயிர் வாங்குன அந்த கண்டெய்னர் அதை எடுத்துக்கிறோம். அந்த கர்ட் கண்டெய்னர்ல இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் ஃபுல்லா நம்ம அப்ளை பண்ணிடுறோம். ஒன்ஸ் இந்த ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா வீட்ல பூ கட்டுற நூல் இருக்கும் இல்லையா? அந்த த்ரெட்டை எடுத்துட்டு நம்ம இதுல என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி அழகா இதுல சுத்தி விடுறோம். ஸோ இத ஃபுல்லா அந்த பூ கட்டுற நூலால அப்படியே முழுசா இத நம்ம அப்படியே சுத்தி சுத்தி எடுத்துட்டு வந்தோம்னா, இந்த கர்ட் கண்டெய்னர் அப்படின்றது த்ரெட்டால ஃபுல்லா இந்த மாதிரி நம்ம சுத்திடலாம். அடுத்து இதுல நான் பேர்ல் பெயிண்ட் அப்படின்றத குடுக்குறேன். ஸோ அக்ரிலிக் பேர்ல் பெயிண்ட் அப்படின்றத இதுக்கு நமக்கு அடிக்கும்போதே பளபளன்னு சூப்பரா பார்க்கறதுக்கே அழகா கிடைச்சிடும். இப்போ இந்த மாதிரி நம்ம இதுல ஃபுல்லா இந்த பேர்ல் பெயிண்ட் அடிச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் காய வச்சுட்டோம்னா, நான் சொன்ன மாதிரி பளபளன்னு இருக்கு அழகா சில்க் த்ரெட் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் இதுல நம்ம என்ன பண்றோம்னா, இந்த பால் கவரை எடுத்துட்டு இதுல 5 பெட்டல் ஃப்ளார் வரையறோம். அது டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் சைஸஸ்ல இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிடுறோம். டிஃபரெண்ட் சைஸ்ன்னு சொல்றதுக்கு முன்னாடி சைஸ் பெருசாயிட்டே வர மாதிரி. இது பாருங்க, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சின்ன ஃப்ளார், அப்புறம் பெருசு பெருசுன்னு இந்த மாதிரி பெருசா நம்ம எவ்வளோ வருதோ அந்த மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே கட் பண்றதுக்கு நமக்கு ஒரு தனி திறமை வேணும். ஏன்னா இது அழகா நம்ம கட் பண்ணணும் இல்லையா? பொறுமையா கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃப்ளார் பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ ஒன்னோட ஒண்ணு ஒட்டுறது தான் வேலை. ஸோ ஒண்ணு மேல நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க பெரிய ஃப்ளார்ல இருந்து அப்படியே டிசெண்டிங் ஆர்டர்ல சின்ன ஃப்ளார் வரைக்கும் வந்துட்டோம்னா, நம்மளுடைய ஃப்ளார் அப்படின்றது சூப்பரா இப்ப ரெடி ஆயிட்டே இருக்கு. ஸோ ஒவ்வொரு லேயர்லயும் நீங்க இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் இல்ல கம் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளாருக்கு அழகா ஒரு 3D லுக் இல்ல 2D லுக் குடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 2D ஃப்ளார் மாதிரி நமக்கு அழகா நெறைய பெட்டல் இருக்கா மாதிரி சூப்பரா ஒட்டிட்டோம் அப்படின்னா, லாஸ்ட் பெட்டலையும் இப்ப நான் ஒட்ட போறேன். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, இப்படி 2 லேயருமே நல்லா அப்படி ஒட்டிடலாம். ஸோ ஒட்டுனதுக்கு அப்புறமா நமக்கு இந்த 2D ஃப்ளார் அப்படின்றது ரொம்ப அழகா கிடைக்கும். அதுவும் பால் கவர்ல இருந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஏதோ ஃபோம் ஷீட்ல பண்ண மாதிரி ஒரு லுக் கிடைக்கும். பட் நமக்கு இந்த கிளாஸி லுக் அப்படின்றது பால் கவர்லயே ஈஸியா பண்ணிட்டோம். ஸோ மில்க் பாக்கெட்ல இருந்து ஒரு ஃப்ளார் அப்படின்றது ரெடி பண்ணியாச்சு. கர்ட் கண்டெய்னர்ல இருந்து ஒரு கப்ப கலர் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்ப இதுல இந்த மாதிரி நீடில் யூஸ் பண்ணி 2 ஹோல் சென்டர்ல கிரியேட் பண்ணணும். அந்த 2 ஹோல் சென்டர்ல கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அதுல இந்த மாதிரி நம்ம ஆம், ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா? மெட்டல் ஒயர் அத இப்படி அட்டாச் பண்றோம். எப்படின்னா 2 ஹோல்லயுமே வி ஆர் அட்டாச்சிங் திஸ் ஸ்ட்ரிங். ஓகேவா? 2 ஹோல் கிரியேட் பண்ணிட்டு 2 ஹோல்ஸ் அண்ட் வி ஆர் இன்சர்ட்டிங் திஸ் மெட்டல் ஒயர். ஸோ 2த்தையுமே இந்த மாதிரி நம்ம அழகா உள்ள இப்படி பண்ணிட்டோம்னா, இந்த ஃப்ளார் அப்படின்றது உங்களுக்கு ஷேப் மாறவே மாறாது. ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படியே சூப்பரா கிடைச்சிரும். பேக் சைடு இஃப் யூ வாண்ட் டு கலர், அதே பிங்க் கலர் நீங்க குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கலர் பேக் சைடு இஃப் யூ வாண்ட். நெக்ஸ்ட் இந்த ஒயர் அப்படியே நம்ம ஜிக்ஸாக், அதாவது ஆல்டர்னேட்டிவா அப்படியே மாத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த ஃப்ளார் அப்படின்றது சூப்பரா நமக்கு இப்படி அழகா ஸ்டிக் ஆயிடும். ஐ மீன் அதோட அது பியவே பியாது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு மெட்டல் ஸ்ட்ரிங் எடுத்துக்கோங்க, மெட்டல் ஒயர் எடுத்துக்கோங்க. அதுக்கு இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப் குடுக்க வரலன்னா, இந்த மாதிரி ஏதாவது ரவுண்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு அதுல இருந்து நீங்க இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ரொம்ப அழகா உங்களுக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் இந்த கர்ட் கண்டெய்னர்ல we are going to put holes. ஸோ இதுல நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டை அப்படின்றது கிரியேட் பண்ணிடலாம். அதுக்காக இந்த மாதிரி பெரிய நீடிலா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. யூசுவலி இந்த கர்ட் கண்டெய்னர் ரொம்ப திக்னஸ் இருக்காது அப்படின்றதுனால நம்ம ஈஸியா ஹோல் கிரியேட் பண்ணிடலாம். இப்போ இதுல இந்த மெட்டல் ஒயரை நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு, இது அப்படியே 2 பக்கமும் இந்த பக்கெட், அந்த வாளின்னு சொல்லுவோம் இல்லையா? பக்கெட்ல எப்படி 2 பக்கமும் இருக்குமோ பிடி, அந்த மாதிரி இதுக்கும் நம்ம பிடி இந்த மாதிரி டர்ன் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி அழகா அந்த மெட்டல் ஒயர்லயே சூப்பரா பண்ணிடலாம். மெட்டல் ஒயர் எப்படின்னா நம்ம சொல்றதெல்லாம்
தான் கேட்கும். நம்ம பேச்ச கேட்கிற ஒரு ஒயர் அப்படின்னா அது மெட்டல் ஒயர், காப்பர் ஒயர் தான். மத்த ஏதாவது ரொம்ப ஹெவி ஒயரா எடுத்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து கிராஃப்ட்க்கு யூஸ் ஆவாது. ஸோ இந்த மாதிரி காப்பர் ஒயர் இல்ல மெட்டல் ஒயர் சின்னது எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல பார்த்தீங்கனாலும் நம்ப அதே மாதிரி பூ கட்டுற நூல் அந்த த்ரெட் அப்படின்றத இதுல ஃபுல்லா இப்படி வந்து அழகா வந்து சரவுண்ட் பண்ணிட்டே வரோம். ஸோ இதுல ஃபுல்லா சரவுண்ட் பண்ணி வந்துட்டோம்னா, அந்த மெட்டல் ஒயர் அப்படின்றது மறைஞ்சிரும். உங்களுக்கு த்ரெட் போர்ஷன் மட்டும் தான் வந்து நல்லா தெரியும். இப்போ இத சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க இந்த ஃப்ளார இதுல அட்டாச் பண்ணிடலாம். அதுக்காக தான் இந்த மெட்டல் ஸ்ட்ரிங் அப்படின்றது நமக்கு உதவுது. அந்த மெட்டல் ஒயர் இதுக்காக தான் உதவுது. ஸோ ஃப்ளார் அட்டாச் பண்ணியாச்சு. இதுக்காக நீங்க கம் போட்டீங்கன்னா அழகா ஒட்டாது. நெக்ஸ்ட் லீஃப்காக நம்ம இந்த கிரீன் கலர் மில்க் பாக்கெட்ல வந்து கலர் பண்ணோம் இல்லையா? அத எடுத்துட்டு இந்த லீஃப் அழகா இந்த மாதிரி கியூட்டா இதுல அட்டாச் பண்ணிடுறோம். ஆல்ரெடி கிளாஸியா இருக்கிறதுல இன்னும் கிளாஸியான டெக்கரேஷன்ஸ்லாம் இதுல அடிஷன் ஆயிட்டே இருக்கு. இப்போ அந்த வாளிக்கு புடி அந்த ஒரு மேல இருந்துச்சு இல்லையா? அந்த ஹோல்டு பண்றது. அதுக்கும் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி மெட்டாலிக் கலர வந்து அடிச்சிடுறோம். அடுத்து நெக்ஸ்ட் இந்த கண்டெய்னருக்கு நெக் ரீஜியன்ல இந்த மாதிரி நம்ம லேஸ் அப்படின்றத குடுத்துடுறோம். லேஸ் இல்லாதவங்க கலர் பேப்பர் ஸ்டிக் பண்ணிக்கலாம். எவ்வளவோ கிரியேட்டிவான விஷயம் இருக்கு. அதுல எது வேணாலும் நீங்க பண்ணலாம். இந்த லேஸுக்கு இதுக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்றதுனால எடுத்துட்டேன். அடுத்து இந்த மாதிரி நம்ம கம் யூஸ் பண்ணி இதுல ஒரு சின்ன பெர்ல் கிரியேட் பண்ணிட்டோம்னா, ஆல்ரெடி கிளாஸி லுக்கா இருக்கிறதுக்கு இன்னும் சூப்பரான ஒரு கிளாஸி லுக் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. இந்த கார்ட்போர்ட்ல நம்ம கியூட்டான ஒரு பட்டர்ஃப்ளை வரைஞ்சு கட் பண்ணி எடுத்து அதுக்கு கலர் அடிக்க போறோம். ஸோ இந்த மாதிரி இந்த பட்டர்ஃப்ளைக்கு கம்ப்ளீட்டா நம்ம அழகா கலர் குடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த பட்டர்ஃப்ளைலயும் 2 ஹோல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு, அந்த மில்க் பாக்கெட் ஃப்ளாருக்கு எப்படி வந்து மெட்டல் ஒயர் அட்டாச் பண்ணோமோ, அதே மாரி இதுலயும் மெட்டல் ஒயர் 2 ஹோல்லையும் இப்படி அட்டாச் பண்ணி இப்படி எடுத்துடுறோம். இத எடுத்து பேக் சைட்லயும் நீங்க கலர் பண்ணா கலர் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க இந்த வாளியினுடைய அந்த பிடி இருக்கு இல்லையா? அந்த ஹோல்டர். அதுல இந்த பட்டர்ஃப்ளைய கியூட்டா இந்த மாதிரி நம்ம மெட்டல் ஒயர வச்சு அட்டாச் பண்ணிடுறோம். கம் யூஸ் பண்ணீங்கன்னா, இது ஒட்டும்போது நமக்கு அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருக்காது. ஏன்னா மெல்லிசான வாளி பிடி இருக்கிறதுனால, நமக்கு மெல்லிசா இருக்கிறதுல நல்லா ஒட்டாது. அடுத்து இந்த மாதிரி 2 மெட்டல் ஒயர் எடுத்துட்டு, பட்டர்ஃப்ளைக்கு ஒரு ஆண்டனா மாதிரி வரும் இல்லையா? அதோட முகத்துல வாய்க்கிட்ட வரும் இல்லையா? தலைக்கு மேல. அதுக்காக இந்த 2 மெட்டல் ஒயரையும் நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி, அத வந்து இப்படி இந்த பட்டர்ஃப்ளைல அட்டாச் பண்ணிடுறோம். சூப்பரான பட்டர்ஃப்ளை ரெடி பண்றதுக்கான ப்ராசஸ் ரெடி. இந்த மாதிரி பிளாக் கிளே எடுத்துக்கோங்க. அந்த கிளேவ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி அதுல ஒட்டிடுங்க. கிளே இல்லாதவங்க கார்ட்போர்ட்லயே இந்த மாதிரி ஷேப் கட் பண்ணி ஒரு 3D எஃபெக்ட் குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் தலைக்கு இந்த மாதிரி குட்டியா நம்ம பண்ணிட்டோம்னா பட்டர்ஃப்ளை ரெடி. பட்டர்ஃப்ளைக்கு ஒரு சின்ன டீடைலிங்காக இந்த மாதிரி 3D அவுட்லைனர் கோன் எடுத்து, அத வந்து பட்டர்ஃப்ளைக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியா வரி வரியா குடுத்தோம்னா, பட்டர்ஃப்ளை வந்து நமக்கு கியூட்டா அழகா வந்து கிடைச்சிடும். வேற ஏதாவது கிராஃப்ட்க்கு பட்டர்ஃப்ளை நீங்க ப்ரிப்பேர் பண்ணனாலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகான பட்டர்ஃப்ளை அப்படின்றது கிடைச்சிடும். ஹோம் டெக்கருக்குலாம் கூட நீங்க இந்த பட்டர்ஃப்ளை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சைட்லயும் எல்லோ கலர் 3D கோன் வச்சு இந்த பட்டர்ஃப்ளைக்கு டீடைலிங் மேல, டீடைலிங் மேல, டீடைலிங் மேல, டீடைலிங் மேல குடுத்துட்டே இருக்க போறோம். ஸோ இதுல சின்ன சின்ன டாட்ஸும் இந்த பட்டர்ஃப்ளையோட விங்ஸ்ல வச்சா தான் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஸோ ஆரஞ்சு கலர் எடுத்து அதையுமே பார்த்தீங்கன்னா, இதுல நான் சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி இப்படி குடுத்துடுறேன். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா கியூட்டா இந்த பட்டர்ஃப்ளை அப்படின்றது காஞ்சோனே நமக்கு ரெடி ஆயிடும். காயறதுக்காக நீங்க எப்படியும் 1 மணி நேரம் டைம் குடுக்கணும். அப்பதான் 3D அவுட்லைனர் கோன் அப்படின்றது காயும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கியூட்டான இந்த ஹோம் டெக்கர் கம் பென் ஸ்டாண்ட் இல்ல ஏதாவது ஹோல்டர், கீ ஹோல்டர் எது வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஒரு ஆர்கனைசரும் ரெடி. ஒரு ஹோம் டெக்கர் பிளஸ் ஆர்கனைசர் தான் நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ்ல எப்பவுமே நம்ம பண்றது. அந்த வகையில இன்னைக்கு சூப்பரா 2 வேஸ்ட் மெட்டீரியல வச்சு ஹோம் டெக்கர் கம் ஆர்கனைசர் ஐடியா ரெடி. சூப்பரா? ஐடியா பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை.